put your hands together and welcome the rockstar, DSP! நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து போட்ட டிராமா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. டாக்டருக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. மேலும் 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 முட்டாளாக்காத. புரியல, என்ன டிராமா? எந்த டாக்டர்? என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு போன உன் அப்பா அம்மா ரோட்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் கருணாகரன் கிட்ட வந்து செக்அப் பண்ணிட்டு போங்கன்னு கூட்டிட்டு போனேன். ஆனா டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நல்லா தரவா செக் பண்ணிட்டேன். வரதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் 10 நாள்ல சாவ போறதும் இல்ல. என்னது? அப்பாவுக்கு பிரச்சனை இல்லையா? நல்லா தெரியுமா? அப்பாவை டாக்டர் முழுசா செக் பண்ணிட்டாரா? அப்போ அந்த டாக்டர் ஏன் அப்பா இன்னும் 1 வாரம் இல்ல 10 நாள் தான் இருப்பாருன்னு கெடு வச்சாரு? அத தாண்டி நானும் உன்கிட்ட கேக்குறேன். அது நீயும் உன் குடும்பமும் பழைய டாக்டரும் இருக்காருல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்ச சதி. அந்த சதியை இப்ப ஏன் டாக்டர் உடைச்சிட்டாரு? என்ன உளற? நாங்க என்ன சதி செஞ்சோம்? அப்படியே செஞ்சாலும் எந்த டாக்டராவது இப்படி ஒரு சதிக்கு உடந்தையா இருப்பாங்களா? பணம் கொடுத்து பண்ணி இருப்ப நீ என்னமோ எதுவும் செய்யாத ஆள் மாதிரி பேசுற. நலனையே உன் அப்பாவை நடிக்க வச்ச வித்தக்காரியாச்சே நீ. அர்ஜுன், நிஜமாவே என் அப்பா இன்னும் 1 வாரமோ இல்ல 10 நாளாவது உயிர் வாழ போறாருன்னு டாக்டர் சொன்னப்போ நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? இப்போ அதெல்லாம் போய் அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்னதும் நான் இதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல நான் செஞ்சதெல்லாம் சதின்னு சொல்லி நீ சொல்றத கேட்டு நான் அழறதா? நீ ஏண்டி அழற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் தான் அழணும். சரியான டிராமா குடும்பத்துக்கிட்ட போய் நான் வசமா மாட்டிக்கிட்டேன். அப்போட ஹெல்த் விஷயத்துல நான் ஏன் இப்படி ஒரு கேழ்த்தனமான டிராமா பண்ணணும்? ஏன்னு என்ன ஏன் கேக்குற? உன் மனசாட்சியை கேளு. நான் உன்னை டிவோர்ஸ் பண்றத தடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. இப்படி எல்லாம் சென்டிமெண்டலா என்ன லாக் பண்ணி எப்படியாவது என் மனச மாத்தி இந்த டிவோர்ஸ வாபஸ் வாங்கிடலாம்னு நினைக்கிறியா? அது நடக்காதடி. முட்டாள்தனமா பேசாத அர்ஜுன். அன்னைக்கு அப்பாவுக்கு செக்அப் நடந்தப்ப கூட நீ ஏன் கூட தானே இருந்த? டாக்டர் ரூமுக்கு கூட நம்ம 2 பேரும் ஒன்னா தானே போனோம். அப்புறம் நான் எப்படி சதி செஞ்சதா என் மேல பழி போடுறேன்? எப்படி என்னையும் என் அம்மாவையும் ஏமாத்தி நலன உன் அப்பான்னு சொன்னியோ, எப்படி தேவி உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சாதிச்சியோ, எப்படி வரதன் உன் அப்பா இல்லன்னு டிராமா பண்ணியோ, அப்படித்தான் என்னையும் கூடவே வச்சுக்கிட்டு முட்டாளாக்கி இருக்க. ரெகுலரா செக்அப் பண்ற டாக்டர் அப்படி சொல்ல வைக்கிறது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. நானும் உன் வலையில விழுந்து உன் அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன் பாரு. என்ன எதால அடிச்சுக்கிறதுனே தெரியல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசி அர்ஜுன். நான் தான் டிவோர்ஸ் ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் நான் ஏன் டிராமா பண்ணணும்? உன் மனசு இப்போ மாறிடுச்சு. உன் அப்பா அம்மா உன்னை மாத்திட்டாங்க. இந்த குடும்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு மொத்த குடும்பமும் நடிக்கிறீங்க. ஆனா சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடுமே, போட்ட டிராமா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னு உன் அப்பா அம்மா உன்கிட்ட அழுது நடிச்சிருப்பாங்க. அதனால நீ மனசு மாறி இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்க. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்கிறவன் பூனை. அந்த பூனை கிட்ட நான் என்ன பேசுறது? நீ என்னதான் டிராமா பண்ணாலும் நான் உன்னை டிவோர்ஸ் பண்றது உறுதி. இத உன் அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன்.